ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறதே பார்த்திங்கன்னா சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுடைய திருமண நாள் தாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய 27வது திருமண நாளானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்டெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் என்ன அப்படின்றத இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுக்கு இடையே ஒரு சில நாட்களாகவே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஜேசன் சஞ்சய் சால்வ் பண்ணார், அந்த ப்ராப்ளம் எல்லாம் உண்மைதானா, அவர் என்னதான் அதை பற்றி சொல்கிறாரு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய மகன் தாங்க ஜேசன் சஞ்சய். தற்போது சிக்மா திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஸோ புதுசாக ஒரு இளம் இயக்குனராக அறிமுகமாக போகிறார் தமிழ் சினிமாவில். அவருடைய படம் கூட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வெளியாக போகுது. ஸோ அது குறித்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ் அவர் கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக அந்த இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறது உண்மைதான், ஆனால் அவங்கள கண்டிப்பாக நான் ஒன்று சேர்ப்பேன், என்னால் அது முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு பேசிகிட்ருக்காரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க. இயக்குனரும் விஜயனுடைய மகனுமாக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் சமீபத்தில் அளித்த பேட்டியில் அவங்களுக்கு அவங்க அம்மா தான் மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அப்பாவை விட்டு கொடுக்கலங்க. தந்தையை விஜயனுடைய தேர்தல் வெற்றி வரலாற்று ரொம்பவே சிறப்பு மிக்கது அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காரு. மேலும் அவருடைய சினிமா பயணம் மற்றும் குடும்ப அனுபவங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடியது என்னுடைய அம்மா தான் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை கேட்குறப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தந்தை விஜய் மற்றும் தாய் 2 பேருமே அவங்க மேலே ரொம்ப ரொம்ப அக்கறையோடையும் பாசத்தோடையும் அன்பு காட்டுவாங்க. எனக்கு அவங்க 2 பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த திரையுலகத்துக்கு வரப்போகிறேன், என்னுடைய பயணம் இந்த திரையுலகத்தில் தான் இருக்க போகுது அப்படின்னு நான் சொன்ன உடனே என்னுடைய அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தாரு. அவர் சம்மதம் அப்படின்ற அந்த சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த ஒரு விஷயத்தையே இறங்கி செஞ்சேன். ஸோ நான் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே என்னுடைய அப்பா அம்மாவை 2 பேர்த்தையும் கன்சல்ட் பண்ணாமல் நான் செய்யவே மாட்டேன். அவங்க எனக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் எதையும் அவங்கள கேட்காம செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தந்தை விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காருங்க. தந்தையாக இருக்கக்கூடிய விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரவேற்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வரலாற்று சாதனை அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவருடைய சொந்த அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு நான் விஜயோடைய மகன் தான் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு என்னுடைய சொந்த அடையாளத்தை நானே உருவாக்கிக்கணும். அப்படி தான் எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணுவார். உனக்குன்னு ஒரு இடத்த நீயே தான் உருவாக்கணும், விஜயோடைய பையன் அப்படின்ற பேரோட நீ வரக்கூடாது, நீயாவே உனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் ஒரு பேரையும் உருவாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய டைம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னமும் எனக்கு நினைவுகளை இருக்குது. அவர் மட்டும் அந்த மாதிரி என்னை மோட்டிவ் பண்ணலை அப்படின்னா நான் இன்றைக்கும் விஜயோடைய பையன் அப்படின்ற ஒரு பேரில் தான் நான் இருந்துகிட்டு இருந்திருப்பேன். எனக்கு அந்த அங்கீகாரம் எப்போதும் இருக்குது, ஆனால் அது மூலிமா நான் வளரக்கூடாது அப்படின்னு என்னுடைய அப்பா நினச்சாரு. உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கு, ஏன்னா எல்லா இடங்களுக்கும் போனீங்கன்னா விஜயோடைய பையன் அப்படின்ற மரியாதை கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிற, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோ, ஜேசன் சஞ்சயோடைய அப்பா தான் விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ வளரணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வராரு எதை செய்யறதா இருந்தாலும். ஜேசன் சஞ்சயோடைய பேட்டி ரொம்ப வைரலாக போணுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசியிருந்தார். ஏன்னா நடிகர் விஜயனுடைய குடும்ப பிரச்சனைகள், விவாகரத்து வதந்திகள் இதெல்லாமே சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் சோசியல் மீடியாவை மிகப்பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானே செய்யும். சின்ன அளவிலாவது கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் எந்த குடும்பமும் இருக்கவே இருக்காது. இது ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தான். அதையெல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்துறது தான் மிகப்பெரிய ஒரு திறமையும் கூட. அதை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு தன்னுடைய மகள் திவ்யசாசா மற்றும் ஜேசன் சஞ்சய் மீது அளவு கடந்த அன்பு இருக்குங்க. ஜனநாயகன் படத்தில் தந்தை மகள் பாச பிணைப்பை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கே அந்த அன்பு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி சங்கீதா கோர்ட்டுக்கு போன விவகாரம்லாம் எல்லாருக்கும் தெரியும்.
ரொம்ப அமைதியான முறையில தான் அவங்க வந்து இத வந்து டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அரசியல் காரணங்களுக்காக இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைரலா வெளிவந்த ஆரம்பிச்சு. ஏன் அப்டின்னா, விஜயோடைய உண்மையான முகத்திரை வந்து கிழிக்கப்படும் அப்டின்லாம் பத்திரிக்கையாளர்கள் வந்து பல கதைகள வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதே மாரி சங்கீதாவும் பேட்டி குடுத்துட்டாங்க. அந்த ஊடகத்தில வந்து வரப்போகுது, அந்த ஊடகத்தில வந்து வரப்போகுது அப்டின்னு விஜயனுடைய நல்ல பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா சங்கீதா இப்போ வரைக்குமே எந்த ஒரு நேர்காணலுமே அவங்க வந்து கொடுக்கவே இல்லங்க. அப்போ ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அம்மாவுக்காக வந்து பேசியிருக்காரு. சங்கீதாவுடைய குரலா தான் மகன் வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ. விஜய்க்கு எதிரா பரப்பப்பட்ட எல்லா விமர்சனங்களுக்கும் ஒரு சரியான பதிலடிய வந்து சங்கீதா கொடுத்திருந்தாங்க. ஜேன்சன் தன்னுடைய அப்பாவ பத்தி ரொம்ப உயர்வா வந்து பேசியிருந்தாரு. ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே அவர் உயர்வா தான் வந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா ஹாலிவுட்லேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா கூட நீங்க யார முதல்ல சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ, அப்படியே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு யோசிக்காம கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம, எனக்கு அப்பா தான் அப்படின்ற மாரி டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு. ஏன்னா ஜேன்சன் நெனச்சிருந்தாரு அப்படின்னா, அத பத்திலாம் எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு இல்ல. ஏன்னா நானே இப்ப தான் புதுசு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கலாமே. அந்த கேள்விய சொல்லப்போனா அவர் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம, தன்னுடைய அப்பா தான் அப்படின்னு உடனடியா வந்து பதில் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா? அதிலேயே தெரியுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கு, அவங்களுடைய பாசம் எப்படி இருக்கு அப்படின்னு. அதாவது சங்கீதாவினுடைய மறுகுரலா தான் ஜேன்சன் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு படத்தினுடைய கதையும் வந்து ரெடி பண்ணும்பொழுது, தன்னுடைய அப்பா, அம்மா, தங்கை திவ்யா ஆகிய எல்லார்கிட்டயுமே வந்து ஜென்சன் வந்து ஷேர் பண்ணுவாராம். பொதுவாவே பிள்ளைங்களுக்கு தாய் மேல இருக்கக்கூடிய பாசம் அதிகமா வந்து வெளில தெரியும். ஆனா, அப்பா மேல இருக்கக்கூடிய பாசம் பார்த்தீங்கன்னா, வெளில தெரியவே தெரியாதுங்க. அது எப்போதுமே மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த பாசத்த தான் இந்த நேர்காணல் மூலமா ஜேன்சன் வந்து அதிகமா வெளிப்படுத்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தங்கை படிப்புல ரொம்ப ரொம்ப திறமைசாலி அப்படின்னு ரொம்ப பெருமையாவும் வந்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய அப்பா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா, அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியால எனக்கு 150% கூடுதலான பொறுப்பானது இப்ப வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவருடைய ஏஜோடைய மெச்சூரிட்டியும், ரொம்ப வந்து சிம்ப்ளிசிட்டியும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ஜான்சனுடைய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. லைக்கா நிறுவனத்தின் மூலமா அவருடைய முதல் படமானது இப்போ வந்து வெளியாக போகுது. ஸோ விஜய் அளிச்ச வாய்ப்பு தான் அவருக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா வந்து இருந்துச்சு அப்படின்ற மாரி நன்றி உணர்ச்சியோட வந்து பேசியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஜான்சன் அவங்களுடைய அப்பாவையும், அம்மாவையும் சீக்கிரமா வந்து சேர்த்து வைப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஸோ எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இத யாரும் வந்து பெருசு பண்ண வேணாம். இத கண்டிப்பா நான் சீக்கிரமாவே வந்து டீல் பண்ணுவேன் அப்படின்ற மாரி அவர் வந்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கூடிய சீக்கிரம் ஜான்சன் நெனைச்ச மாரி அப்பாவையும், அம்மாவையும் சீக்கிரமா வந்து சேர்த்து வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் குட்டி தளபதி வரப்போறாரு. அடுத்த மாதம் வெளியாகக்கூடிய சிக்மா படத்த யாரெல்லாம் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.